தனக்கு தெரிஞ்ச மாதங்களுக்கு யூனிக் டேட் இருந்தா கீதாவால கண்டுபிடிக்க முடியும். இப்ப மே 19 கீதா கண்டுபிடிச்சிருப்பா, இல்ல ஜூன் 18 கண்டுபிடிச்சு. இதெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஆனா மோகன் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி, இதுல இருந்து வந்து மே மாதமும் ஜூன் மாதமும் வந்து வராது என்று சொல்லி கீதா வந்து விளங்கி கொள்றா. வந்து அதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றா. அப்ப கீதா அப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தவான்னு சொல்லி சொன்னா, கீதாவுக்கு திகதி தெரியும், மாதம் தான் தெரியாது. மிச்சம் இருக்கிற இந்த இவ்வளவுக்குள்ளேயும் வந்து இப்ப 14 பேர், அது என்ன 2 தடவை வந்து 14 இருக்குது. அப்ப அதுல இருக்காது, இருந்திருந்தா சூரா சொல்லி அது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப இது ரெண்டுமா இருக்காது. கீதாவுக்கு இதுல ஏதோ ஒரு டேட் தெரியும். ஆனா கீதா இப்ப தனக்கு ஷூரா தெரியும் என்று சொல்றா. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கீதாவுக்கு எப்படி தெரியும் இந்த டேட்டுகளுக்குள்ள உண்டுன்னு சொல்லி சொன்னா, கீதாவுக்கு டேட் தெரிஞ்சபடியே தெரியும்னு சொல்றா. இப்ப மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, மோகன் சொல்றாரு ஓகே எனக்கும் இப்ப தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி மோகனுக்கு தெரியும்னா, மோகனுக்கு மாதம் தெரியும். அப்ப அவர் தனக்கு ஷூரா தெரியும்னா இப்ப ஆகஸ்ட்ல 15 17 2 திகதி இருக்கு. அப்ப அவர் ஷூரா தனக்கு தெரியும்னு சொல்லலாது. அவர் தனக்கு தெரியும் என்று சொல்றாருன்னா மாதம் தெரியும். அப்ப அவர் வந்து ஜூலை 16 வந்து சூஸ் பண்ணுவார்.